இன்றைய வார்த்தை இன்றைய நாளில் 29ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை. அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து வருகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் வழியாய் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 11வது மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே இந்த நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி சனிக்கிழமை இந்த நாளிலும் அன்பு உள்ளங்களே, இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நமக்குள்ளே இந்த நாட்களில் ஏதாவது இந்த நாட்களிலே தடைகள் இந்த நாட்களிலே ஒவ்வொரு மாதமும் இருந்து கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும். ஆனாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக இந்த நாட்களிலே நடந்து போகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவோமா இருந்தால் தடைகள் எல்லாம் நமக்கு நீக்கப்படும். அது எப்படிப்பட்ட தடைகளை யார் போட்டாலும், எந்த சத்ருவானவன் போட்டாலும், எப்படிப்பட்ட தடைகளை இந்த நாட்களில் யார் இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் நிர்ணயித்திருந்தாலும், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே மாறாது. ஏனென்றால் அந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கிறவர், தடைகள் எல்லாவற்றையும் நீக்கிறவர், தடைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே நீக்கி இந்த நாட்களிலே நமக்கு ஒரு விடுதலையை தருகிறவர்கள் நமக்கு முன்னாலே இந்த நாட்களிலே கடந்து போகிறார். அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, குடும்பத்திலே சில தடைகள், பிள்ளைகள் மத்தியிலே சில தடைகள் மூலமாய் சில காரியங்கள் இந்த நாட்களில் தடைப்பட்டிருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே இருந்தாலும், நான் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே நீக்கி போட்டு உன்னை நான் இந்த நாட்களிலே விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, குமாரனாகிய கர்த்தர் விடுதலை ஆக்கினால் அங்கே இந்த நாட்களிலே விடுதலை ஆவீர்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற வேளையிலே அந்த வார்த்தையினாலே விடுதலை உண்டு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை இந்த நாட்களிலே விசுவாசிக்கிற வேளையிலே எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் அப்படியே நடந்து சென்று கொண்டே இந்த நாட்களில் இருக்கலாம். ஏனென்றால் தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்னாலே கடந்து வருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையை சற்று திரும்பி பார்ப்போமா இருந்தால், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்னால் அங்கே நடந்து போகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாக கூட்டுவேன், இஸ்ரவேல் மீதியானவர்கள் நிச்சயமாக சேர்ப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. யாரையா இன்றைக்கு யாக்கோபின் சந்ததி? யார் இன்றைக்கு இந்த நாட்களில் இந்த ஆபிரகாமால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி? யார் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவரை தேடி இந்த நாட்களில் தொழுது கொள்ளுகிற ஜனங்களாக இருக்கிற நாங்கள் தான். அதைத்தான் குறித்து சங்கீதம் 24 இந்த நாட்கள், சங்கீதம் 24 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு தடைகள் இல்லை. ஏனென்றால் அனுதினம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு செல்லுகிற வேளையிலே எப்படிப்பட்ட பெரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாவற்றையும் அவர் இந்த நாட்களிலே நீக்கி நமக்கு முன்னாலே இந்த நாட்களிலே கடந்து செல்லுவார். வேதத்திலே பாருங்கள், மோசேக்கு முன்னாலே தேவன் கடந்து சென்றார் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக. அதே விதமாக அதே தேவன் தான் இன்றைக்கும் நமக்கு முன்னாலே கடந்து செல்லுகிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த கடைசி காலத்திலே அவரை இந்த நாட்களில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடை சுவர்களும் தடை கட்டுகளும் அங்கே நீக்கப்படுகிறது மட்டுமல்ல, உடைக்கப்படும். ஏனென்றால் கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்பதைத்தான்
இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற நீங்கள் இந்த நாட்களிலே ஒரு விசை ஆமேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற வேளையிலே எப்படிப்பட்ட தடைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்து உங்களை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.